முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தவேக அரசில் முதலமைச்சர் விஜய் மற்றும் 9 அமைச்சர்களுக்கான இலாக்கா ஒதுக்கீடு. அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டது ஆளுநர் மாளிகை. பொது நிர்வாகம், உள்துறை, மகளிர் மற்றும் இளைஞர் நலன் உள்ளிட்ட துறைகளை தன்வசம் வைத்துக் கொண்ட முதலமைச்சர் விஜய் காவல்துறை, சிறப்பு திட்ட செயலாக்கம் உள்ளிட்ட துறைகளையும் முதலமைச்சர் விஜய் கையாள்வார் என்று அறிவிப்பு. அமைச்சர் KA செங்கோட்டையன் நிதித்துறையை கவனித்துக் கொள்வார் என்று அறிவிப்பு. டாக்டர் KG அருண்ராஜுக்கு சுகாதாரம், மருத்துவ கல்வி மற்றும் குடும்ப நலத்துறை ஒதுக்கீடு. தவேக அரசில் அமைச்சராக பதவியேற்றுள்ள என் ஆனந்துக்கு ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை ஒதுக்கீடு. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு பொதுப்பணித்துறை, கட்டுமான மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை ஒதுக்கீடு. அமைச்சர் வெங்கட்ரமணனுக்கு உணவு மற்றும் நுகர்பொருள் வழங்கல் துறை ஒதுக்கீடு. சட்டத்துறை, மின்சார மற்றும் மரபுசாரா எரிசக்தி மேம்பாட்டுத்துறையை அமைச்சர் CTR நிர்மல்குமார் கவனித்துக் கொள்வார் என்றும் அறிவிப்பு. அமைச்சர் ராஜ்மோகனுக்கு பள்ளி கல்வி, தகவல் மற்றும் விளம்பரத்துறை ஒதுக்கீடு. டாக்டர் TK பிரபுவுக்கு கனிமங்கள் மற்றும் சுரங்கத்துறையும், செல்வி S கீர்த்தனாவுக்கு தொழில்துறையும் ஒதுக்கீடு. மே 22ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடியை தமிழக முதலமைச்சர் விஜய் சந்திக்க உள்ளதாக தகவல். குடியரசுத் தலைவர் மற்றும் குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்டோரையும் மரியாதை நிமித்தமாக சந்திக்க திட்டம். உள்ளாட்சி மற்றும் நீர்வளத்துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரி அங்காளம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த அமைச்சர் என் ஆனந்த். அமைச்சர் பொறுப்பில் இருந்தாலும் கான்வாய் பாதுகாப்பு வாகனங்கள் இல்லாமல் தனி வாகனத்தில் வந்து வழிபாடு. அதிமுகவில் புதுக்கோட்டை தெற்கு மற்றும் தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பில் இருந்து நீக்கம். இதுவரை 26 மாவட்ட செயலாளர்கள் நீக்கப்பட்ட நிலையில் மேலும் 2 நீக்கி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை. தான் ஒருவரே போதும் என்ற எண்ணத்தில் செயல்படும் எடப்பாடி பழனிசாமியை காலம் கண்டிப்பாக மாற்றும். MGR, ஜெயலலிதா உருவாக்கிய இயக்கம் தற்பொழுது வலுவிழந்து இருப்பதாகவும் அமைச்சர் செங்கோட்டையன் பேச்சு. MGR புரட்சித் தலைவர் அம்மாவுடைய இயக்கம் அவரால் இன்றைக்கு வலுவிழந்திருக்கிறது என்பதை நான் குறிப்பிட முடியும். தான் ஒருவர் மட்டும் இருந்தால் போதும் என்று நினைக்கிறார். அது காலத்தின் கட்டாயம். அது மாற்றிக்காட்டு. அதிமுக விவகாரம் தொடர்பாக உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும். இரு தரப்பினர் அளித்த மனுக்களும் ஆய்வில் உள்ளதாகவும் சபாநாயகர் JCD பிரபாகர் பேட்டி. அத்தனை மனுக்களும் ஆய்வில் இருக்கிறது. உரிய நேரத்தில் உரிய முடிவு எடுக்கப்படும். திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக தலைவர் MK ஸ்டாலின் போட்டியிடுவதற்கான தீர்மானத்தை கொண்டு வந்துள்ளோம். 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அவர்கள் முகத்தில் கரியை பூச உள்ளதாகவும் முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆவேசம். இன்றைக்கு இயக்கத்தின் சகோதரர்கள் அத்தனை பேரும் ஆரவாரத்தோடு என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், தலைவர் போட்டியிட வேண்டும், ஏறக்குறைய 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இந்த நடிகருடைய மூஞ்சிலே கரியை பூச வேண்டும் என்ற வகையில் இன்றைக்கு இயக்கத்தினுடைய தோழர்கள் வேகமாக இருக்கின்றார்கள். பல்வேறு இடையூறுகளை சந்தித்து வரும் தமிழ் திரைப்படத்துறைக்கு தமிழக அரசின் ஆதரவு தேவை.
முதலமைச்சருடனான சந்திப்பின் போது 6 முக்கிய கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அளித்தார் மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன். மொழி திணிப்பை உள்ளடக்கிய PM ஸ்ரீ திட்டத்தை தாவேக அரசு நிராகரிக்க வேண்டும். சமக்ர சிக்ஷா அபியான் திட்டத்திற்கான நிதியை மத்திய அரசு வழங்க அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் வலியுறுத்தல். திருநள்ளாறு தொகுதி மக்களுக்கு நேரில் சென்று நன்றி தெரிவித்தார் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன். பட்டாசு வெடித்தும் ஆரத்தி எடுத்தும் தங்கள் MLAவுக்கு உற்சாக வரவேற்பு அளித்த மக்கள். Let's go. I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit. திருநள்ளாறு அம்பகரத்தூர் புகழ்பெற்ற பத்ரகாளியம்மன் கோவிலில் GNS ராஜசேகரன் MLA சுவாமி தரிசனம். கோவில் நிர்வாகம் சார்பில் பரிவட்டம் கட்டி மரியாதை. திருச்சி விமான நிலையத்தில் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான ஹைட்ரோபோனிக் வகை கஞ்சா பறிமுதல். கோலாலம்பூரில் இருந்து கடத்தி வந்த நபரை கைது செய்து சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை. உப்பு உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதால் 10,000த்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பாதிப்பு. மேற்காசியா போர் மற்றும் உலகளவில் ஏற்பட்டுள்ள எரிசக்தி தட்டுப்பாடு கடந்த தசாப்தங்களில் ஏற்பட்ட வளர்ச்சியை பின்னோக்கி தள்ளும். மக்களை வறுமை நிலைக்கு உள்ளாக்கும் என்றும் பிரதமர் மோடி எச்சரிக்கை. கேரளாவின் முதலமைச்சராக நாளை பதவியேற்கிறார் காங்கிரசின் VD சதீசன். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் மற்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, MP பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். நீட் வினாத்தாள் கசிவு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மனிஷா வாக்மரே மற்றும் பிரகலாத் குல்கர்னிக்கு 10 நாள் காவல். டெல்லி CBI நீதிமன்றம் உத்தரவு. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும். 22 லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளது குறித்து பிரதமர் மோடி மௌனம் காப்பது ஏன் என்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சரமாரி கேள்வி. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தை கண்டித்து டெல்லி ஜந்தர் மந்தரில் ஆம் ஆத்மி கட்சியினர் போராட்டம். கைகளில் பதாகைகளுடன் மத்திய அரசுக்கு எதிராக இளைஞர்கள் முழக்கம். இரண்டாயிரத்து 26-2027 கல்வியாண்டில் CBSE பள்ளிகளில் 9 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஜூலை 1ஆம் தேதி முதல் மும்மொழிக் கொள்கை கட்டாயம். 2 இந்திய மொழிகள் கட்டாயம் என்றும் 3வது மொழிக்கு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு கிடையாது என்றும் மத்திய அரசு அறிவிப்பு. சோழர் காலத்து பழமையான ஆனைமங்கலம் செப்பு தகடுகளை பிரதமர் மோடியிடம் ஒப்படைத்தது நெதர்லாந்து. டச்சுக்காரர்கள் வசம் இருந்த 30 கிலோ எடையுடைய
தகடுகள் பிரதமர் மோடியிடம் முறைப்படி ஒப்படைப்பு. ஆந்திராவில் 2, 3 மற்றும் 4வது குழந்தை பெற்றுக்கொள்ளும் தம்பதியினருக்கு 40,000 ரூபாய் வரை ஊக்கத்தொகை. சரிந்து வரும் பிறப்பு விகிதத்தை தடுக்க ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அதிரடி உத்தரவு. அசாம் மாநிலத்தை புரட்டி போட்ட கனமழை. தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் சரிந்து விழும் பாலம். தைவான் எந்த ஒரு வெளிநாட்டின் பிடியிலும் சிக்காத ஒரு இறையாண்மை கொண்ட ஜனநாயக நாடு. 9,500 மைல்களுக்கு அப்பால் ஒரு போரை எதிர்கொள்ள தயாராக இல்லை என்று சீன பயணத்தின் போது அதிபர் ட்ரம்ப் பேசிய நிலையில் தைவான் அரசு பதிலடி. அமெரிக்க அதிபர் ட்ரம்பை தொடர்ந்து மே 19ஆம் தேதி 2 நாள் அரசுமுறை பயணமாக சீனா செல்கிறார் ரஷ்ய அதிபர் புட்டின். இருதரப்பு நல்லுறவு குறித்து அதிபர் ஜி ஜின்பிங் உடன் ட்ரம்ப் பேச்சு நடத்திய நிலையில் உலக தலைவர்களிடையே கவனம் பெற்றது புட்டினின் சீன பயணம். குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிரான லீக் ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 29 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி. 249 ரன் என்ற இமாலய இலக்கை நோக்கி விளையாடிய குஜராத் டைட்டன்ஸ் போராடி தோல்வி. இறுதி கட்டத்தை எட்டியுள்ள ஐபிஎல் தொடரின் இன்றைய லீக் ஆட்டத்தில் பிற்பகல் 3:30 மணிக்கு தொடங்கும் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது பஞ்சாப் கிங்ஸ் அணி. தொடர் தோல்வியில் இருந்து மீளும் முயற்சியில் பஞ்சாப் அணியும் முதலிடத்தை தக்க வைக்க ஆர்சிபி அணியும் முனைப்பு காட்டும் என்பதால் ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்பு. ஐபிஎல் தொடரின் இன்றைய லீக் ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை எதிர்கொள்கிறது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி. இரவு 7:30 மணிக்கு தொடங்கும் போட்டி டெல்லி அருண் ஜேட்லி மைதானத்தில் நடக்கிறது. The Chennai Silks in Mega Summer Sale.